காதலர் தினம்னாவே நம்ம எல்லாருக்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி தான் ஞாபகத்திற்கு வரும். பிப்ரவரி 14 தமிழர்களோட உண்மையான காதலர் தினம் இல்லைன்றது தெரியுமா? தமிழர்கள் 2500 வருடங்களுக்கும் மேலாக சித்திரை முழுநிலவு அன்னைக்குதான் காதலர் திருவிழாவை காமன் திருவிழான்னு இந்திர திருவிழான்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு திருநாள் இருந்ததையே நாம எல்லாரும் மறந்துட்டோம். இல்ல அது சுத்தமா தொலைச்சிட்டோம். வாங்க, தமிழர்கள் மறந்து போன காதலர் திருவிழாவான காமன் பண்டிகை பத்தி தெரிஞ்சுக்குவோம். காதலர் தினம் ரோம்ல கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் கொண்டாடப்பட்டது. ஆனா 2500 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் இந்திர திருவிழாவானது காதலர் விழா காமன் பண்டிகைன்னு கொண்டாடப்பட்டு வருது. பூம்புகாருக்கு வருகை தந்த யவனர்கள் தான் அங்கேயும் போய் இந்த பண்டிகையை உருவாக்கி இருக்கணும். மேற்கத்திய கலாச்சாரமான வேலண்டைன் திருவிழா ஒரு வாரத்துக்கு நடக்கும். முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள், பரிசு கொடுக்க ஒரு நாள், ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு நாள், சாக்லேட் கொடுக்கறதுக்கு ஒரு நாள்னு நீளும். ஆனா தமிழர்களோட சித்திரை திருவிழா ஒரு மாத காலத்துக்கு நடக்கும். அதாவது 28 நாள். அந்த காலத்துல ஒரு மாசம்னா அது பௌர்ணமி டு பௌர்ணமி தான். இளவேனில் காலத்துல இவ்விழா தொடங்கும். காமன் பண்டிகைக்கான அறிவிப்பை மன்னன் தண்டோரா போட்டு ஊர் முழுக்க சொல்லுவான். அரசு அறிவிப்பை கேட்டதுமே மக்கள் தங்களோட வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரிப்பாங்க. ஊர் முழுக்க பந்தல் கட்டுவாங்க. பாட்டு கூத்து பட்டிமன்றம்னு திருவிழாவுக்கான அனைத்து கொண்டாட்டங்களும் தங்கு தடையின்றி நடக்கும். இதுல ஜாதி மதம்னு மக்கள் எந்த வேறுபாடுகளும் இல்லாம ஒன்னா சேர்ந்து கொண்டாடினாங்க. அந்த ஒரு மாத காலமும் பொதுமக்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க. அந்த திருவிழாவோட உச்சந்தான் காமன் பண்டிகை. சித்திரை முழுநிலவு அன்னைக்கு ஆற்றங்கரையில கடற்கரையில நடக்கிற பண்டிகை. காதலர்கள் சேர்ந்து பேரின்பத்துல மூழ்கின திருநாள் அது. அதுக்கு காமதேவனான மன்மதனே சாட்சி. காதல் வீரம் இது ரெண்டையும் தமிழர்கள் தங்களோட 2 கண்களா நினைச்சாங்க. ரெண்டையும் கொண்டாடினாங்க. நம்ம பண்பாட்டோட அடிப்படையா இது ரெண்டையும் வகுத்தாங்க. தமிழர் தம் மரத்தையும் காதல் அறத்தையும் ஒன்னு சேர்த்து உருவாக்கின திருவிழாதான் இந்திர திருவிழா, அதாவது காமன் திருவிழா. தூங்கையில் எரிந்த தொட்டித்தோட் செம்பியன் இவன் சங்க காலத்தை சேர்ந்த சோழவந்தன். இந்த செம்பியன் தான் முதல்ல இந்திர திருவிழாவை தொடங்கி வச்சான்னு நம்பப்படுது. இவனோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு விண்ணவர் தலைவனான இந்திரனே புகார் நகருக்கு வந்து 28 நாளும் தங்கி பூசனையே ஏற்றுக்கொண்டான்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இந்த பெருவிழாவோட உச்சம்தான் காமன் பண்டிகை. அன்னைக்கு சித்திரை முழுநிலவு நாள். தென்றல் இதமா வீசுற இளவேனில் காலம். கடற்கரை இல்லனா ஆத்துமணல் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சித்திரை முழுநிலவு நாள்ல தொட்டித்தோட் செம்பியன் கொண்டாடின காதல் திருவிழாவை பத்தி இளங்கோவடிகள் இப்படிதான் சொல்லியிருக்காரு. வெள்ளி பெருமலையின் வடபுறத்தில் மது ஒழுகும் மலர்களை உடைய பூம்பொழிலில் தனது காதலி ரதியுடன் அமர்ந்திருந்த காம கடவுளாகிய மன்மதனுக்கு படைக்கும் விருந்தாக காதல் திருவிழாவை விரும்பி செய்வான் ஒரு விச்சாதர வீரன். காமன் திருவிழா அப்போ மன்மதனும் அவரோட காதலி ரதி மட்டும் பூம்பொழில இருக்க மாட்டாங்க. கடற்கரை ஆற்றங்கரை முழுக்க காதலர்கள் தங்களோட இணைக்கூட சேர்ந்து மகிழ்ச்சியா முழுநிலவை ரசிச்சுக்கிட்டே காதல் செஞ்சு கொண்டாடுவாங்க. பூம்புகார்ல இந்திர திருவிழான்னு கொண்டாடப்பட்ட காதலர் திருவிழா மதுரையில வில்விழான்னு வெனில் விழான்னு கொண்டாடப்பட்டுச்சு. காதலர்கள் வைகை நதியில நீராடி வைகை கரையில மகிழ்ந்திருந்து கொண்டாடினாங்க. அந்த காலத்துல ஆடவர்கள் பெரும்பாலும் பொருள் ஈட்ட வெளியூருக்கு போயிடுவாங்க, இல்லனா போர் செய்ய கிளம்பிடுவாங்க. இதை வினைன்னு சொன்னாங்க. வினை காரணமாகவும் போர் காரணமாகவும் பிரிஞ்சிருக்கிற காதலரை மீண்டும் சேர்ந்து கூடி இன்பமடைய வேணும்னு பெண்கள் தங்கள் காதல் தேவனை வணங்கி காமன் திருநாள்ல வெளியூர் போன ஆளு திரும்பி வந்து என் கூட சேர்ந்திருந்து மகிழ்ச்சியா இருக்க அருள் செய்யணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். காதலன் தன்னை தன் கண்ணால் காணுமாறு காண செய்ய வேண்டும். அவன் பனையேன்ற மடற்குதிரையில் ஏறி விரைந்து வர செய்ய வேண்டும். காதலன் விரைந்து வர வேண்டும் என்பதற்காக காமனின் கால்களை கட்டிக்கொண்டு இருப்பேன். அவனின் அம்புகள் எனக்கு கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்று காமனை இன்று மட்டுமல்ல என்றும் இருப்பேன். காதலனை பிரிஞ்சு ஏங்கி தவிக்கிற காதலி ஒருத்திய பத்தி கலித்தோகை இப்படிதான் சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காதலியோ இல்ல காதலனோ இருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சிலப்பதிகாரம் கலித்தொகை மட்டுமல்லாம மணிமேகலையும் காமன் பண்டிகை பத்தி சொல்லி இருக்குது.
காமன் பண்டிகை கொண்டாடப்பட்ட இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? காமன் திருவிழாவுக்கு செல்லும் காதலர்கள் தங்கறதுக்கு அமைக்கப்பட்ட இடத்த முதூர் பொழில்னு சொல்வாங்க. ஆனா இளவந்திகை என்னும் சிறப்பு பெயரும் இருந்துச்சு. காமதேவனுக்கு விழா எடுக்கும் தொடித்தேட் செம்பியனுக்கு திரை செலுத்த காமதேவனே ரதியா அழைச்சிக்கிட்டு தன்னோட மன்மத வில்லோட வருவான்ற நம்பிக்கை இருந்துச்சு. காமதேவன் கொண்டு வந்த திரை என்னன்னு தெரியுமா? அவன் வேனிலோடும் தென்றலோடும் சேர்ந்து திரை எடுத்துக்கிட்டு வருவான்னு நம்பினாங்க. வேனில் தென்றலோட வர காமதேவன் தங்கறதுக்காக மலர் சோலை ஒன்னை உருவாக்கி இருந்தாங்க. அதுல நுணா, கோங்கம், குரா, அதிரல், பாதிரி, புங்கம், வலஞ்சுரி மராம், வேம்பு, செருந்தி, காஞ்சி, ஞாழல் மலர்களை மலர்விக்கும் செடிகளையும் மலர் கொடிகளையும் பயிரிட்டிருந்தாங்க. சித்திரை திருவிழானாலே பேரு பெற்றிருந்த காமதேவனோட புகழ் பிற்காலத்துல குறைஞ்சு போச்சு. தற்காலத்துல அந்த இடத்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் பெருமாளும் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கோவில்களையும் சித்திர திருவிழா வேறு வேறு வடிவங்கள்ல நடக்குது. மதுரை மீனாட்சி கல்யாணம், கூவாகத்துல கூத்தாண்டவர் கோயில் திருவிழான்னு பல பேரு. ஆனா எல்லாரும் காமன் பண்டிகையும் அதன் கொண்டாட்டத்தையும் மறந்துட்டாங்க. இப்பவும் கிராமப்புறங்கள்ல காமன் பண்டிகை மாசி மாதம் தஞ்சாவூர், அரியலூர், கொங்கு பகுதிகளில் கொண்டாடப்படுது. ஆனா எதுக்காக கொண்டாடப்பட்டுச்சோ அதுக்காக கொண்டாடப்படல. அதோட வடிவமே மாறிடுச்சு. மக்களை மகிழ்விச்ச காமதேவன் போய் இப்போ சிவபெருமானோட தவத்தை கலைச்ச மன்மதன் வந்துட்டாரு. தவத்தை கலைச்சதுனால சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சதுன்னு சொல்ற புராண கதையை அடிப்படையா வச்சு கொண்டாடப்படுது. காமன் பண்டிகையோட உண்மையான உணர்வும் நோக்கமும் மங்கி போயிடுச்சு. நாம மறந்து போன இந்த காதலர் திருவிழாவை மறுபடியும் கொண்டு வர்றது நம்ம பண்பாட்டு வேர்களை தூசி தட்டி உயிர்ப்பிக்கிற முயற்சியா இருக்கும். காமன் பண்டிகைய புது பொலிவோட மீட்டெடுத்து இலசுகளுக்கு இதோட பெருமையை சொல்லிக் கொடுப்போம். சித்திர பௌர்ணமி நாள்ல தென்றல் காற்றோட இதமான மூட்ல காதலோட கைகோர்த்து நாமும் கொண்டாடுவோம். நம்ம தமிழர் காதல் பண்பாட்டை உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி. எல்லாருக்கும் காமன் பண்டிகை வாழ்த்துக்கள். சித்திரை முழுநிலவு அன்னைக்கு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை தான் காமன் பண்டிகை. நீங்களும் மகிழ்ச்சியா காமன் பண்டிகையை கொண்டாடுங்க.